வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றில் அதிபர் ரணிலுக்கு ஏற்பட போகும் நெருக்கடி. கைப்பாவையாக செயற்படும் காவல்துறையினர் விஜயதாச ராஜபக்ச விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜேவிபிக்கு கத்தோலிக்க வாக்குகள் இல்லை, பிரசன்ன ரணதுங்க திட்டவட்டம். மக்களுக்கு வழங்கப்படவுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமை, ரணிலின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. சிக்கலுக்கு உள்ளாகியுள்ள தொடர்ந்து பராமரிப்பு பணிகள், வந்துள்ள குணவர்த்தன கவலை. சஜித் தரப்புடன் அரசியல் கூட்டணி கிடையாது, ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு. டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க அதிபராக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவினங்கள் குறித்த அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இதுவரை காலமும் அதிபர் பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஒவ்வொரு பயணத்திலும் சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் தொடர்பில் தனித்தனியான கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அந்த அரசு தலைவர்களுடன் ராஜதந்திர ரீதியில் செய்துள்ள உடன்படிக்கைகள் மற்றும் அந்த உடன்படிக்கைகளில் எட்டப்பட்ட விடயம் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்ட சபை உறுப்பினர் ஜெயந்த சமரவீர பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யார் ஒரு தரப்பினரின் கைப்பாவையாக செயற்படும் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். அவர்களை உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாக்குவதற்கு தயாராக இருக்குமாறு எச்சரிப்பதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் தவிசாளராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு காலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்துக்கு சென்றபோது ஏற்பட்ட பதற்ற நிலைமை பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பதில் தவிசாளராக நியமனம் வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து எமது பணிகளை ஆரம்பிப்பதற்காகவே கட்சி தலைமைத்துவத்துக்கு வருகை தந்தோம். எனினும் கட்சி தலைமையகத்தில் பிரதான நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. இங்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் உட்செல்ல அனுமதி முடியாது என்று காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையிலும் காவல்துறையினர் எவ்வித விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் மேலும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக தற்போது காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். தலைமையகத்தின் 1வது மாடியிலேயே கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பதில் செயலாளர் முறைப்பாடு அளித்துள்ளார். எனவே 1ஆம் மாடிக்கு செல்ல மாட்டோம் என்றும் 5ஆம் மாடியில் உள்ள கேட்போர் கூடத்திலேயே கூட்டம் இடம்பெற்றுள்ளதாகவும் நாம் காவல்துறையினருக்கு தெளிவுபடுத்தினோம். இருந்தும் சட்டவிரோதமாக சட்டத்தை கையில் எடுத்துள்ள காவல்துறையினர் எமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. காவல்துறை உத்தியோகத்தர்களின் இந்த செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது. இவர்கள் அனைவரையும் உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு தயாராக இருக்குமாறு எச்சரிக்கின்றேன். காவல்துறையினர் பக்கசார்பாகவே செயற்படுகின்றனர். நாம் நமது முறைப்பாட்டினை மீளப்பெறப் போவதில்லை. காவல்துறையினர் சட்டத்துக்கு முரணான செயற்படுகின்றார்கள் என தெரிவித்தார். கத்தோலிக்க மக்களை கொன்று குவித்த ஜேவிபிக்கு இம்முறை கத்தோலிக்க வாக்குகள் கிடைக்கும் என நம்ப முடியாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கலனியில் நேற்று இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு அரிசி வழங்கும் வைபவம் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிமின் 3 மகன்களும் கொல்லப்பட்டனர். அதற்கு குழுக்களை நியமித்து விசாரணை நடத்தி நேரத்தை வீணடிப்பதில் அர்த்தமில்லை. இப்ராஹிம் என்றும் உயிருடன் இருக்கிறார். அவருடைய மகன் ஏன் இப்படி செய்தார்கள் என்று அவரிடம் கேட்க வேண்டும். அதை அவர் நாட்டிற்கு சொல்வார் என்றெல்லாம் முடிந்துவிடும். ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமானவர்களை தேசிய பட்டியலில் வைத்துக் கொண்டு விசாரணை நடத்துவதாக கூறும் ஜேவிபியை விட கேலிக்கூத்து இந்த நாட்டில் வேறு எதுவும் இல்லை என்றார். எனவே கத்தோலிக்க மக்களை கொன்று குவித்த ஜேவிபிக்கு இம்முறை கத்தோலிக்க வாக்குகள் கிடைக்கும் என நம்ப முடியாது என அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள 50,000 அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையை பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊவாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது 2 மில்லியன் மக்களுக்கு இலவச காணி உரிமை வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் அதிபர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். இதன் அடிப்படையிலேயே இந்த மக்களுக்கு காணி வழங்குவதற்கான தீர்மானம் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது.
தொடர்ந்து பராமரிப்பு பணிகளுக்கு கூட கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன கவலை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து சேவை தொடர்ச்சியாக நட்டத்தை ஏற்படுத்தி வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கேகால பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் பேருந்துகள் இல்லாத சாலைகளில் குழந்தைகள் பாடசாலைக்கும் மருத்துவமனைக்கும் செல்ல இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 500 பேருந்துகள் வழங்கப்பட்டிருந்தது. கடன் வாங்காவிட்டால் அரசாங்கத்தினால் பேருந்துகளை வாங்க முடியாது. எங்களிடம் 60 தொடருந்துகள் உள்ளன. 70 வருடங்களாகியும் இதற்கு தீர்வு இல்லை என கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அரசியல் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஐக்கிய தேசிய கட்சி ஆதரிக்கும் என்ற தகவலில் உண்மையில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் பால்தரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தனது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த எவரேனும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ள விரும்பினால் இணைய முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் எந்த ஒரு உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க டாலர்களுக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி தற்போது சிறிய அளவில் சரிவை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 306.45 ரூபாவாகவும் கொள்வன விலை 297 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் கனேடிய டாலரின் விற்பனை விலை 224.87 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 215.19 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.